ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் தருகிற புது பலன் எத்தகையது? ஆண்டவர் வாக்கு பண்ணுங்க, கர்த்தருக்கு காத்திருக்க. நம்ம பல நாட்களாக காத்திருக்கிறவர்களாய் இருக்கலாம், பல காரியங்களுக்காய் காத்திருக்கலாம். காத்திருப்பது நிமித்தமாகவே நிறைய நேரங்களில் நம்ம பலவீனப்பட்டிருக்கலாம். பலவீனப்பட்டு சோர்ந்து போய் என்னடா ஒன்றுமே கிடைக்கலையே. சோர்வு நமக்கு கூடவே பிறந்தது மாதிரி நிறைய நேரங்களில் சின்ன காரியத்துக்கும் பெரிய அளவில் சோர்ந்து போயிடுவோம். வார்த்தை விட்டுருவோம், முறுமுறுத்துருவோம். அநேக நேரங்களில் முறுமுறுத்துருவோம், எமோஷனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இந்த காலவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, புதுபலன் என்ன விதமான புதுபலன்? ஆண்டவர் தருகிற புதுபலன் என்ன? ஒருவேளை 2 மாதங்கள் கடந்து நாம் நம்முடைய நாட்களிலே ஒருவேளை பலவீனங்கள், ஒருவேளை தொய்வுகள், சோர்வுகள் இருக்கலாம். இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைத்த உடனே பல சவால்கள், நாம் எதிர்பார்த்த காரியம் இல்லை. 2025 வருஷம் மிக மோசமான வருஷம் அப்படின்னு 2 மாதத்திலேயே நாம் சோர்ந்து போயிருக்கலாம். வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் பலவீனப்படுவது கிடையாது, அவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் என்று சொல்லப்படும். தள்ளாடினவர்கள் அங்க சொல்ல, பலவான்களின் வில் முறிந்தது. அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் பலவான் என்று நினைச்சாங்களோ அவங்களுடைய பலன் எல்லாம் போயிடுச்சான். அவங்க நம்பி இருந்த பலன், புயபலம், யுத்த பலம், சரீர பலன், மாம்ச பலன், இதெல்லாம் முறிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தள்ளாடினவர்களோ, பலவீனப்பட்டவர்களோ அல்ல பலவீனத்தோடு நடந்தவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலவேளை எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யார் இந்த வசனத்தை சொல்லுகிறார்? அன்னாள் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறார். அன்னாள் இந்த வசனத்தை சொல்லுகிறார். அன்னாள் ஒரு பலவீனமான ஒரு பெண், தோய்ந்து போன பெண், அழுது புலம்புகிற பெண். குடும்பத்திலையும் அழுது, சபையிலையும் அழுது, அப்படித்தான் அழுதுட்டு வந்திருக்கான். சபையிலே உட்கார்ந்தாலும் அழுக, குடும்பத்தில் தன்னுடைய கணவருக்கு முன்பாக அழுக, பலவிதமான பலவீனத்தை சந்தித்தவள், பலவீனத்தோடு கடந்து போனவள். வசனம் வாக்குத்தத்தம் முன்னால இந்த அதிகாரத்தெல்லாம் நம்ம படிச்சா தெரியும். ஆண்டவர் நாமம் மயப்படுவதாக. எந்த இடத்திலே இவள் சொல்லுகிறாள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் தருகிற புது பலனை குறித்து ஆழமாக அவள் நமக்கு காண்பிக்கிறாள். அந்த 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் வாசிக்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். கர்த்தர் ஞானமுள்ள தேவன் என்று அங்கே பார்க்கிறோம். எப்பொழுது இதை சொல்லுகிறான் அப்படின்னா, தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றி ஒரு வெறுமையா வரா, வீட்டுக்கு வெறுமையா வரா. தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையே ஆண்டவர் கொடுத்துட்டா. நம்ம சும்மா வேலைக்கு அனுப்புறதுக்கு, ஊழியத்துக்கு அனுப்புறோம், அடுத்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு கூட நம்ம அழுக மூஞ்சுகளா நம்ம இருப்போம். நிறைய நேரங்கள் அழுக மூஞ்சுகளா, நம்ம யாருக்கும் இல்லாத பாசம் நமக்கு இருக்க மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம பாசத்தை காட்டுவோம். அப்படி அழுதா ஊட்டெடுத்து ஓடிட்டு இருப்போம். துக்கம். வீட்டுக்கு போனால் கூட என் சிஸ்டர் இப்படி, ஐயோ பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, எந்த உலகத்தில் நடக்காத சம்பவங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டு இருப்போம். நம்ம தான் துக்கத்தோடு இருக்கிறோம், நம்ம தான் பிள்ளைகள் மீது அன்பு வச்சிருக்கிறோம், மற்றவங்ககிட்ட அன்பு இல்லை அப்படின்ற நிலைமையிலே நாம் காண்பிப்போம். நிறைய நேரங்களில் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கே நிறைய நாட்கள் ஆகும். மறுபடியும் ரெக்கவரி பண்ணுறதுக்கு, மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி அப்படி கொஞ்சம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப. ஆனால் அன்னாள் தன்னுடைய ஒரே பிள்ளை, பல வருஷங்களாக காத்திருந்த பிள்ளை,
அவ காத்திருப்பதற்குரிய மேன்மை, காத்திருப்பதற்குரிய பலன் பெற்று கொண்டபடினாலே தன்னுடைய பிள்ளை இல்லை, தன்னுடைய பிள்ளை தன்னோடு கூட இல்லை. இதுவரைக்கும் தாயை சார்ந்து நான் இல்லாமல் சாப்பிட மாட்டான், நான் இல்லாமல் அவன் என்ன செய்ய போறான். பெரிய ஆட்கள், நம்ம பெரிய ஆட்கள் இருந்தால் கூட நம்ம இல்லை பசங்களை விட்டு பாருங்க, நம்மளை காட்டிலும் பெட்டராக போயிடுவாங்க. ஆமாம், நம்ம தான் இல்லை, நம்ம இருக்கிறனால தான் பிரச்சனையும் அவங்களுக்கு. ஆமாம், அவங்கள வளர விடாமல், அவங்கள செயல்பட விடாமல் நிறைய நேரங்களில். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிள்ளை பால் மறந்து ஒரு 5 வயதோ 6 வயதோ பால் மறந்த பிள்ளை, இந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் பால் மறந்த பிள்ளை 1.5 வயசுல பால் மறந்தார், 1.5 வயசுல பால் கொடுக்கறது. ஆமாம், 15 மாசமா 18 மாசமா அவ்வளோதான், பால் கொடுக்கறது இல்லை, நிறுத்திடும். எல்லாம் தூக்கி சுமக்க வேண்டிய. நான் கொஞ்சம் காலங்கள் பின்னாக திரும்பி பார்க்கணும், அந்த காலங்களில் ஒரு 5 வயசு வரைக்கும் பால் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிற்பாடு பிள்ளை கொண்டு போய் விட்டுட்டாங்க. பிள்ளை குறித்து கவலைப்படல, கம்பீரத்தோடு சொல்லுகிறான், அழுது புலம்ப, ஆண்டவரே இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, முடியவில்லை நாதா, எடுத்துக்கொள்ள நாதா அப்படின்னு என்ன செய்யல, புலம்பி நிக்கல. யாரு? அன்னாள் நிக்கல. அன்னாளுடைய நிலை வித்தியாசமா இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா, கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருவார். எவ்விதமான புது பலன்? உங்களோடு கூட இருக்கிற காரியங்கள் இல்லாமல் போனாலும் ஒரு இழப்பை போல நீங்கள் இருந்தால், ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மாறாதபடி கொடுத்துட்டா, இப்போ அதுக்காக அழுது புலம்பி கண்ணீரோடு பல நாட்கள் படுக்கையில் இருந்து துக்கித்து மருத்துவமனை போய் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அப்படி நிலவரம் இல்லை. அண்ணாளுக்கு அண்ணாள் சொல்ற கம்பீரம் ஆமேன்னு சொல்லுங்க. மேல வசனம் முதல் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது. வாசிமா, கடைசி வசனம் முதல் அதிகாரத்தினுடைய கர்த்தருக்கென்று கேட்டபடினால் அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். போதும், அங்கே கர்த்தருக்கென்று கேட்டபடினாலே கர்த்தருக்கென்று பணிந்து கொண்டு அவன் கேட்கல. ஆண்டவரே, அந்த இடத்துல அழுது புலம்பி எப்படி ஆகிலும் இன்னொரு பிள்ளையை தாங்க. அப்போ எத்தனையோ நாட்கள் காத்திருந்தா சிறுமை பலவீனம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஜனமே, அவள் காத்திருப்பதற்குரிய பலன் அவள் பெற்ற போது சொல்லுகிறாள், பலவீனப்பட்டாள். அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள், பலவானுடைய வில் முறிந்து போனது. இதுவரைக்கும் பலம் என்று யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுடைய பலவான் வசனம் சொல்லப்பட்டது. புதிய பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். பலவீனர்கள் என்று இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை புது பலத்தினால் இடை கட்டுவார். அந்த புது பலன் எத்தகையது? சூழ்நிலைகளை தாண்டி பலவிதமான நெருக்கங்களை தாண்டி நிற்கிற ஒரு பலனை ஆண்டவர் தருவார். அதுதான் நமக்கு தருகிற புது பலன். ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கையோடு அவள் சொல்லி பின்னால் அந்த வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அதிக நேரம் இல்லை. அந்த 4ஆம் வசனத்தில் 8, 9 வசனங்கள்ல நீங்க பின்ன 5, 6 வசனங்களை வாசிக்குமா? 5, 6 பாருங்க. கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் போது, புது பலன் தரும் போது, கர்த்தர் நமக்கு முன்பாக நின்றவர்கள் பலவான்கள் என்று நாம் நம்பினவர்கள் பலவான்கள் என்று இந்த உலகத்துக்கு காண்பித்தவர்கள் எல்லாம் பலவீனப்பட்டு போயிடுவாங்களாம், ஒண்ணுமில்லாமல் போயிடுவாங்களாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. யாருக்காக இது சொல்லப்படுகிறது என்று தெரியாதானா? அன்னாள் தீர்க்க தரிசனமாக காரியங்களை சொல்லுகிறாள், துக்கத்தோடு இல்லை. அந்த அதிகாரம் 6க்கு கம்பீரத்தோடு. அந்த முதல் வசனம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் சந்தோஷமா. ஐயோ துக்கமா இருக்கிற, ஐயோ வேதனையா இருக்கிற, எப்படி பிரிஞ்சு இருக்க போற, இந்த 4-5 ஆண்டுகள் என் பிள்ளையோடு கூட நடந்து பிள்ளை இல்லாமல் உலகமே இல்லை அப்படின்ற நிலைமை இல்லை. கர்த்தருக்குள் கம்பீரிக்கிறது. ஒரு வெற்றியின் நிச்சயம் அவளுக்கு தெரியுது. இப்போ ஆண்டவர் தந்த அந்த பலன் எப்படின்னா,
அந்த கீழே 8-9 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் பலன்னு தந்தார்னா தள்ளாடினவர்கள் பலத்தால் இடை கட்டப்படும் போது அவன் சிறியவனாக இருந்தால் அவனை உயர்த்தி எங்க வைக்குவாராம்? பிரபுக்களோடு, ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கம்மா அந்த வசனத்தையே. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சிங்காசனத்தை வைக்கிறார். சிங்காசனம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதிகாரப்படுத்துகிறார். அன்புக்குரிய சபையே, இந்த நல்ல காலைவெளியிலே, இந்த புதிய மாதத்திலே முதல் நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எப்பேற்பட்ட பலன்? மறுபடியும் பலன் இல்லை, மறுபடியும் தோய்ந்து போகிற பலன் இல்லை. அவர்கள் ஓடினாலும் இளைப்பாறுகிறார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்காக. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களா? யோசுவா 14:11 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யோசுவா 14:11 பார்ப்பீர்கள் என்றால் வாசிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம். காலேப் சொல்லுகிறான். இப்போ காலேபுக்கு 120 வயசு. நிறைய நேரங்களில் வயதிகம் கர்த்தர் பலப்படுத்தினா நம்ம வாலிபர்லாம் நம்ம இருக்க முடியும். 40 வருஷங்கள் கிட்டத்தட்ட எங்க இருந்து வந்து எகிப்திலேருந்து வெளியே வந்தோடனே அவன் வேவு பார்க்க அனுப்பிட்டான். எகிப்திலேருந்து வெளியே வந்தோடனே வேவு பார்க்க அனுப்பிட்டான். இதில் காலையே போயிட்டான். ஆனால் வனாந்திரத்தில் எல்லாரும் மடிஞ்சாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற காலை மறிக்காதபடி இருந்தான், பலனோடு கூட இருந்தான். ஆமென் சொல்லுங்க. தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம் கர்த்தர் எனக்காக வைக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளாக நான் போவேன் என்கிறதான அந்த தரிசனம் அவனுக்கு. அதற்காக அவன் காத்து கிடந்தான். அவனோடு கூட புறப்பட்டவர்கள் அநேகர் இல்லாமல் போனாங்க. ஆனா காலேபுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ 120 வயசு ஆயிடுச்சு. 120 வயது ஒன்றும் இல்லை. அவன் சொல்கிறான், 40 வருஷத்துக்கு முன்பாக இந்த கானான் தேசத்துக்குள்ள வேவு பார்க்க வந்தனோ அந்த பலத்தோடு கூட நான் இருக்கிறேன். யுத்தம் செய்வது, யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய் இருந்த பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே கூட இருக்கிறவர்கள் நம்பிக்கை இழந்து போனாங்க. கூட இருக்கிறவர்கள் எதிர்மறையான பேச்சுக்களை பேசினாங்க. அநேகர் மறிச்சு போனாங்க. ஆனால் இவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு காத்திருக்கிறபடினாலே 120 வயசாயும் காலங்கள் கடந்து போயும் ஆண்டவர் அவனுக்கு பலனை தந்தார். புது பலனோடு இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த காலப்படி வார்த்தை முடிக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், இந்த நீங்கள் பல காரியங்களுக்காய் காத்து கிடக்கலாம். எனக்கு கிடைக்கவில்லையே, எனக்கு வாய்க்கவில்லை. அந்த சாமுவேல் இப்போது கர்த்தரை சார்ந்து கொண்டு தனக்கு உரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பலவானா அவனை கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. புது பலவானா மாற்றினார். ஐயோ, இல்லாம பிரஷ் பண்ண விட ஆள் இல்லையே, அது ஆள் இல்லை, இதுல உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தை முடிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு புது பலனை தருவேன். ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையாத பலன் உங்கள் பிள்ளைகளுக்கு பலன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, பலவான்களின் வில்லை முறிக்கத்தக்கதான பலன் நமக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சோத்ரமான் வைதீபத்தின் மத்தியிலோ காத்திருக்கிற நமக்கு தந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற வேலை. ஆமென் சொல்லுங்க. காலேபு இந்த தரிசனத்தை அங்கே கண்டு போனவன், நான் எப்படியாயில் இந்த மலை தேசத்திலே கால் வைப்பேன், இந்த கானான் தேசத்தை வாக்குப்படின தேசத்துக்குள்ளாக கடந்து வருவேன். மற்ற 10 பேருக்கு அந்த தரிசனம் இல்லாமல் போய்விட்டது ஆண்டவருக்கு. ஆனால் காலேபுக்கு அந்த தரிசனம் வந்தபடினாலே அவன் இந்த தேசத்துக்கு போனான். அவன் சொல்லுகிறான், அன்னைக்கு இருந்த அதே பலன்
இன்னைக்கும் எனக்கு இருக்கிறது என்று கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்விதமாக இந்த புதிய மாதத்திலே நமக்கு புது பலனை தருவா. சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிங்க, எதிர்மறையான பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கும் பலன். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம நாம் வெறுமையா இந்த படிக்கிறது வசனமா இருந்தாலும் நாம் அறிக்கை பண்ணுகிற காரியங்கள், நாம் அநேக நேரங்களில் நாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறது சில துக்ககரமான சில காரியங்கள் தேவனுக்கு முன்பாக நம்மை பலவீனர்களாய் மாற்றுகிறது. ஆனால் எதிர்மறையான சூழ்நிலையிலும் அவள் வீடு வரும்போது கம்பீரமா கர்த்தருக்குள் அவளுக்கு ஆத்மா மேன்மை பாராட்டுகிற அனுபவத்தோடு அவள் கடந்து வந்தாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே ஆண்டவர் இந்த காலவெளியில் இந்த புதிய மாதத்திலே சபையை நடத்துவார். சபையை புது பலனுக்குள்ளாக நடத்துவார். சபையில் உள்ள ஊழியக்காரர் புது பலனை தந்து நடத்துவார். தேவ பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் புது பலனை தருவார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது பலனை தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளை தன்னுடைய தாயை பார்க்கலையே என்று அவன் பலவீனப்படல, அவன் சோர்ந்து போகல, அவன் சிக்காகல, ஹோம் சிக் வரல. இதுவரைக்கும் தாயின் அரவணைப்பில் இந்த ஏன்னா ரொம்ப லேட்டா ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு குழந்தை, ஆனால் அவனும் தாயின் மார்பில் அரவணைப்பிலே இருந்தவன். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு கர்த்தர் புது பலனை தந்திருக்கிறார். கர்த்தருடைய அரவணைப்பில் நிற்கத்தக்கதாக ஆலயத்தில் தான் இருக்கிறான். யார் பேசுறாங்கன்னு கூட தெரியாது, யாருடைய சத்தம்னு கூட தெரியாது. ஆனால் ஆலயத்திலே கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்திலே ஒரு தனி மனிதனாக நிற்கும்படியாக ஒரு குட்டி சாமுவேல் புது பலனை பெற்றோனாக காணப்பட்டான். சபையை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலவெளியிலே உங்களை பலப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவார். என்ன பலன்? கர்த்தர் தருகிற புது பலன். இந்த பலன் இல்லை, நாம் இருக்கிற பலன் இல்லை, ஒரு புது பலன் தருவார். அந்த புது பலனோடு இந்த புதிய மாதத்திலே நாம் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, ஓ சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே. ஒரு கவியை நான் உங்களுக்கு முன்பாக பாடு. கர்த்தர் இந்த காலைவெளியிலே ஆண்டவர் நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருப்பேன். இந்த மாதத்திலே நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனைக்கு நேராய் கடந்து வந்த ஒவ்வொருவருக்கும் அவ்விதமான புது பலனை தாங்க. சபையை புது பலத்தால் இடைக்கட்டுங்க. பலவான்கள் வில் முறிக்கத்தக்கதான ஆண்டவரே பலன் எங்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே முதுமை இருந்தாலும் முதுமை தாண்டி பலன் எங்களுக்கு கிடைப்பதாக உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமத்தை மேம்படுத்துங்க. போன மாதத்திலே பார்த்தோம், எதையும் எதிர்கொள்ளுகிற, எதையும் சந்திக்கிற பலன். நான் இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த மாதத்திலே அதே பலனை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா புது பலன் என்று சொல்லியிருக்கீங்க. எதிர்மறையான நிலையிலேயும் அன்னாளுக்கு ஒரு புது பலன் இருந்தது. நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணா. அதற்கு பின்பாக அவள் 5 பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு கர்த்தர் உதவி தந்தீங்க, பலன் தந்தீங்க. ஆண்டவரே இயேசுவே, உமக்காய் கொடுத்ததற்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க திரும்ப தந்தீங்க, 5 மடங்காக தந்தீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, எளியவனாய் இருந்தாலும் சிறியவனாய் இருந்தாலும் அவனை உயர்த்த கர்த்தரால முடியும் என்று அவள் தன்னுடைய பலத்தின் அறிக்கையை பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கும் அவ்விதமான பலனை நீங்க தர்றீங்க. அதற்காக நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும், கிருபைகள் உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதுமாய் உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக குறைவில்லாதபடி நடத்துங்க. சரீர பிரகாரமான பலன், ஆவிக்குரிய பிரகாரமான பலன், ஆத்துமாவிலே பலன், உலகத்திலே சமுதாயத்திலே நல்ல பலன் உள்ளவர்களாக, குடும்பத்தார் உறவுகள் மத்தியிலே
பலனான கருவிகளாகும் உம்முடைய பிள்ளைகள் நிற்க என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இந்த காலவெளியை சொல்லுங்கள். இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட எல்லாரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து சொல்லுகிறேன். இந்த 1ஆம் தேதி முதல் முறையாக உம்மை கனப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதி, அதற்குரிய பலனை 1000 மடங்காக தாங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்குரிய பொருளாதார பலன் அவர்களுக்கு உண்டாவதாக, பொருளாதார விருத்தி உண்டாவதாக.